குட்டி கண்ணன் எதிர்த்தாப்புல இருக்கான். வாடா வாடா தளர் நடை நடந்து வாடா என்று பெரியாழ்வார் யசோதை அழைக்கிறாள். ஆனா கண்ணன் என்ன சொன்னான்? நான் நடந்து வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என்னமோ என்னை விட என் ஆபரணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்ப போல இருக்கு. என்னமோ அக்குவடம்ங்கிற, ஆணை ஆமைத்தாலிங்கிற, உடைமணிங்கிற, சலார் பிலார்னு சலங்கைங்கிற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் வேணும்னா கூப்பிடு வரேன். அது என்ன இத்தனை ஆபரணத்தோடு வந்தாதான் ஒத்துப்பியா அப்படின்னு கேட்டான் கண்ணன். அதற்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, கிருஷ்ணா இது மட்டும் இல்லப்பா, நான் உன்னை பல ஆபரணங்கள் அணிந்துக்க சொல்கிறேன். எதற்காக அணிந்து கொள்ள சொல்கிறேன்னா, இரவு நேரத்துல கருப்பு வானத்துல மின்னல், பக்கத்துல வட்டமா சந்திரன் நன்னா தான் இருக்கும். மின்னல் சந்திரன் ரெண்டையும் சூழும்படி சந்திரனுடைய ஒளிவட்டம் மூணு சேர்ந்தா நன்னா இருக்குமா? இப்ப கிருஷ்ணன்ட்ட என்ன இருக்குன்னா, கண்ணன் திருமேனியே கருப்பு வானமா. ஒரு கார் வானம் எப்படி இருக்குமோ அந்த கருநீல வண்ணத்தில் தானே, ஒரு டார்க் ப்ளூ ஹியூ அந்த வண்ணத்தில் தானே கண்ணபிரான் இருக்கிறான். அவன் திருமேனிங்கிற அந்த கருப்பு வானத்துல ஒரு மின்னல் கொடி போல் கருப்பு கிருஷ்ணன் திருமேனியில தங்க பின்னல் அரைவடம். அந்த மின்னலுக்கு பக்கத்துல வெளுப்பான சந்திரனை போலே இந்த தங்க அரைவடத்துல வெள்ளியில அரச இலைகள்லாம் தொங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒளிவட்டம் இருப்பது போல ஒளி வீசக்கூடிய நல்ல மஞ்சள் நிறத்துல பட்டு பீதாம்பரம் இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கிறான். அப்ப காம்பினேஷன் மின்னல், சந்திரன், ஒளிவட்டம், பின்னல், அரசியலை, பீதாம்பரம், அப்படி மூணும் சேர்ந்து இருக்கு. அத்தோட போதாது, கொஞ்சம் மேல கழுத்து பக்கம் வந்தோம்னா மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போலன்னு சொல்லி மின்னல் போல காரைங்கிற கழுத்து ஆபரணம், அதுல அந்த கழுத்துங்கிறது கார்மேகம் போல இன்னும் பிரகாசமா தெரியறது. இத்தனையும் அணிஞ்சுட்டு வர சொன்னேன் கிருஷ்ணா, சத்தியம்தான். ஆனா ஆபரணம் போட்டாதான் உனக்கு அழகுங்கிறதுக்காகவோ, ஆபரணத்தை கொண்டு உன்னை ரசிக்கணுங்கிறதுக்காகவோ சொல்லல. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? இயற்கையாகவே ஒளி வீசக்கூடியவன் நீ. இந்த ஆபரணம் போட்டுதான் உனக்கு ஒளின்னு தேவையில்லை. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த கிருஷ்ணனுடைய அழகு இருக்கு, அதை யார் சேவிச்சாலும் அவ புலன்களை எல்லாம் ஈர்த்து வசப்படுத்திடுவானா. அப்ப இருடி கேசனாக நீ இருப்பதாலே, எல்லார் புலன்களையும் உன்னை நோக்கி இழுப்பதாலே, நீ இயற்கையில் ஒளி வீசுபவனாக இருந்தாலும் இந்த அழகை மறைக்க வேண்டாமாடா. ஏண்டா சாதாரணமாவே நீ அழகு, இன்னும் நடந்து வந்தா எவ்வளவு அழகா இருப்ப. அப்போ உன் அழகு ரொம்ப வெளியில தெரியக்கூடாது இல்லையோ? அதற்காகத்தான் சொல்கிறேன், இத்தனை ஆபரணங்களும் அணிந்து கொண்டு தளர் நடை நடவானோ. அந்த தளர் நடை, தவறி தவறி நடந்து வரக்கூடிய அந்த நடை, எனக்காக நீ நடந்து வர மாட்டாயோ என்று பெரியாழ்வார் யசோதை அழைக்கிறாள்.